ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் வண்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் ரிவ்யூ தாங்க. என்னெல்லாமோ டிவியை பார்க்காத ஒரு ஆள் ஒரு வருஷத்தில் 3 மாதம் நான் தொடர்ந்து பார்க்குற ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் மட்டும்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோ. ஆரம்பத்தில் இதை பற்றி சீசன் 1 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எவ்வளோ விமர்சனங்கள் எவ்வளோ பண்ணாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்றதுனால இதை பற்றி நான் ஒரு 3 சீசனாகவுமே நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். இப்போ 4வது சீசனாகவும் இதை நான் பார்த்துட்ருக்கேன். இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிக் பாஸ்லேயே சீசன் 1 தான் வந்து ரொம்ப நேர்மையாக விளையாடின கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சீசன் 2, 3ல் வந்து அடுத்தடுத்து வரவங்க என்னன்னா ஆல்ரெடி ஒரு சீசனை பார்த்துட்டு நல்லா பக்காவாக பிளான் பண்ணி நல்லா ரெடி ஆகிட்டு வராங்க. ஆனால் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மற்ற லாங்குவேஜஸில் சீசனை இருந்தாலும் பிக் பாஸ் இருந்தாலும் ஆனால் இவங்க வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியாமல் கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்த கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வெளியே என்ன நடக்குது, அவங்க எப்படி ரீச் ஆகுது, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் உண்மையாக நேர்மையாக விளையாடினவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 1 கண்டஸ்டன்ஸ் மட்டும்தாங்க. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய பேர் இது ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இதுவெல்லாம் வந்து சும்மா அப்படின்னாங்க, இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொன்னாங்க, இது கமல் சார் போய் இதை ஹோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு அந்தளவுக்கு கஷ்டம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கமல் சாரையே வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் இது வந்து பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் பயங்கர ரீச், எங்கே பார்த்தாலும் பேச்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு. அந்த வீட்டில் 16 கண்டஸ்டன்ஸ், அதில் வந்து யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி வந்து அறிமுகம் இல்லாத ஒரு 16 பேரை அந்த வீட்டுக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். அது 100 நாளைக்கு அவங்க எப்படி வந்து அந்த வீட்டில் அதை வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்து ஃபோன் கிடையாது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சோஷியல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, அதுவும் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா கிடையாதுங்க, நிறைய டாஸ்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்கில் அவங்க விளையாடி அதில் வந்து நீங்கள் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அதுலேருந்து ஜெயிச்சு வந்து அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய இப்போ இதை வச்சு தான் அவங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி சமாளித்து அவங்க வரணும். நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே 4 பேர் 4 விதம். நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கருத்து இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேமிலி அப்படின்றதுனால நம்ம வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து அன்பு இருக்கும், அதில் நிறைய ஃபைட்ஸ் வரும், இது எல்லாம் மீறி நிறைய கஷ்டங்கள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தாங்க பிக் பாஸ். இதில் வந்து நம்ம என்னென்னா 16 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி உள்ளே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பழகுறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தாங்க இந்த பிக் பாஸ்னா. ஆரவ் வந்து நம்ம வின் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து யாருமே ஏற்றுக்கல, ஏன் நானே கூட அது முதல்ல ஏற்றுக்கலாங்க. ஆரவா ஸ்னேகனா அப்படின்னும் போது நிறைய ஓட் வந்து நான் ஸ்னேகனுக்கு தான் வந்து அவர் தான் வின் பண்ணுவோம். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து நிறைய அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் சமாளிச்சிருக்காரு. ஓகே, அந்த ரிசல்ட்டும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சீசன் 1 வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்து சீசன் 2 ஆரம்பிச்சுது. சீசன் 1 பார்த்துட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து சீசன் 2, சீசன் 3ல் வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப உஷாராயிட்டாங்க. எப்படிலாம் பண்ணால் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருந்தது, எப்படிலாம் இருந்தோன்னா மக்கள் அட்ராக்ட் ஆகலாம். இவ்வளோ தான் வந்து இவங்க ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. நம்மளோட பிஹேவியரை வந்து வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் நம்மளோட கேரக்டரை வந்து என்றைக்குமே நம்ம மாற்றிக்கவே முடியாது. ஸோ நம்மளை எவ்வளோ தான் வந்து கேமரா கான்ஷியஸ் இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து இல்லை இவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு வாரம் நடிக்க முடியும், 2 வாரம் நடிக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளோட உண்மையான கேரக்டர் வந்து கண்டிப்பாக வெளிப்பட்டே ஆகும். அப்படி தான் சீசன் 2, 3லலாம் நடந்தது. சரி, இப்போது நம்ம பிக் பாஸ் சீசன் 4 பற்றி பேச ஆரம்பிக்கலாங்க. 16 பேர் கொண்ட ஒரு பிக் பாஸ் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 100 நாள் அப்படின்றது அக்டோபருக்குள்ளே முடியும். இப்போ இந்த ரொம்ப பேண்டமிக்கான லாக்டவுன் சுச்சுவேஷன், கொரோனானால எல்லாமே தள்ளி போன மாதிரி நம்மளுக்கு இந்த பிக் பாஸும் வந்து தள்ளி தான் போச்சு. இந்த வருஷம் நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த பிக் பாஸ் நிறைய பேரோட எதிர்பார்ப்புக்கும் மீறி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 4, 2020 இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சு.
16 பேர் கொண்ட கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தர் பற்றியும் நம்ம அலச வேண்டியது இல்லை. நம்ம வரும் வாரங்கள் பற்றி நம்ம அவங்கள பற்றி பேசிக்கலாம். முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நோ எவிக்ஷன். ஏன்னா வந்து முதல் வாரத்திலேயே ஒருத்தரோட வந்து நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுவும் அவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வாரம் அப்படின்றனால ஒருத்தர் வந்து பழகிறதுக்கே வந்து ஒருத்தரோட பற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கே வந்து ஒருத்தர் பழகிறதுக்கே வந்து 1 வீக் ஆகிடும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வீக் வந்து எலிமினேஷன் கிடையாது. செகண்ட் வீக்லேருந்து தான் எல்லோரும் நாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு நாமினேட் ஆகி வெளியே போனவங்க பார்த்தீங்கன்னா ரேகா. மற்றவங்கள ஹவுஸ்மேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேகா வந்து அந்தளவுக்கு வந்து வரது சமைக்கிறது அந்தளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நிறைய வந்து சாதிச்சிட்டாங்க. கமல் சார் கூடயே நடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க நிறைய அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணதுனால இருக்கிறவங்க மற்றவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் எல்லாம் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் வந்து ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜித் வந்து அவர் கையில் வந்து எவிக்ஷன் பாஸ் வச்சுருந்ததுனால அவரும் வந்து எஸ்கே. ரேகா எவிக்டான அந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனா அவங்க ஒரு ஆங்கர் அவங்கள வந்து உள்ளே அனுப்புனாங்க. இன்னொரு சேனலில் ஜீ தமிழில் குடிக்கட்டி பறந்தவங்க அர்ச்சனா ஆங்கரிங்கில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னும் போது அவங்க ஒரு நல்ல ரொம்ப ஜாலியான பர்சன், பயங்கரமாக ஆங்கர் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தவங்க அவங்கள உள்ளே அனுப்பி இந்த பிக் பாஸை இனிமேல் ஒரு களை கட்ட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படியே தலைகீழாக மாறிச்சு. அர்ச்சனாவோட ஃபேஸிங் அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அர்ச்சனாவுக்கும் கோவம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அவங்களும் மனுஷங்க தானேங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் பாலாஜிக்கும் பயங்கர முட்டிக்குச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜியை தன்னோட அன்புனால் பயங்கரமாக கட்டி போட்டுட்டாங்க அர்ச்சனா. 4வது வாரம் பார்த்திங்கன்னா வேல்முருகன் எவிக்ட் ஆகி போயிட்டார். வேல்முருகன் எவிக்ட் ஆன அந்த வாரம் பார்த்திங்கன்னா சுச்சி எந்த ஒரு பிரச்சனைனாலும் சோஷியல் மீடியாவில் முதல்ல குரல் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம சுசித்ரா தான். அவங்க நிறைய பாடல் பாடியிருக்காங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சாங்ஸும் இருந்திருக்கு. சுச்சி என்ட்ரு ஆகும்போது ஓகே அடுத்து இவங்களும் வந்து ஒரு கலக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எப்பயும் போல் அவங்களையும் வந்து எல்லாரும் வச்சு செய்கிறாங்கங்க. இப்படி தான் இந்த வாரம் ஆரம்பிச்சுது. அடுத்து நம்ம சுரேஷ் தாத்தா வந்து அவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலங்க. கமல் சார்கிட்ட பேசும்போது ஓகே சார் நான் அப்படி தான் சார், நான் உங்கள் வழி தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நிமிஷமே உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா நம்ம கண்டஸ்ட் இந்த வாட்டி கோர்ட் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியலா வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு பிராந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓவராக ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதையே வந்து நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னா சொல்லி உண்மையாலுமே அவர் ஓவர் ரியாக்ட் தான் பண்ணார். அதுக்கப்புறமும் வந்து அவர் பண்ண செயல்கள் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றது, ஒரு டாஸ்கில் வந்து கேபியை முதுகில் சுமந்துக்கிட்டு உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த அளவுக்கு பெருசாக நான் சாப்பாட்டில் தண்ணி அவள் செஞ்ச அந்த பொரியல் கூட நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. அடுத்த கோர்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கும் ஆரிக்கும் கொஞ்ச நாளாகவே சண்டை போயிட்டு தான் இருக்குது. அதுவும் கமல் சார் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து ஆரியோட கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆரி வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தவர். நீங்கள் பேசினது கரெக்டு தான், நீங்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் நியாயம்னு கமல் சார் சொன்னவொன்னே அவ்வளோதான், அவரை கையில் பிடிக்க முடியல. அவர் பேசினது அந்த வாரம் உண்மையாலுமே நியாயமாக தான் பட்டுச்சு. இருந்தாலும் அதை அவர் ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக நான் கமல் சாரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது, நான் பேசினா ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர் கத்தனை விதம் வந்து எனக்கே கொஞ்சம் பிடிக்கல. ஸோ ஆரி கொஞ்சம் ஓவராக தான் இந்த வாரம் போயிட்டுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து நம்ம பேச போகிறது அனிதா இந்த வாரம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்பா போதுண்டாப்பா சாமி, நான் இப்போ என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆனால் எங்கே குரல் கொடுக்கணுமோ அங்கே நான் குரல் கொடுத்துக்கிறேன். அதுக்குன்னு வந்து நான் பேசாமையும் இருந்துட மாட்டேன். டாஸ்கில் என்னோடய வேலையை நான் செய்கிறேன், பேச வேண்டிய இடத்துல நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அழகாக கரெக்டாக லிமிட்டாக நடந்துக்கிறாங்க. இந்த அனிதாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அடுத்தது வந்து ஷிவானி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பாவம் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஹார்ட் பிரேக் இதை கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறதுக்கு அப்படின்னும் போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர டாஸ்க்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து எல்லாருக்கிட்டையும் இப்போ நல்லாவே இருக்காங்க. எங்கே குரல் கொடுக்கணுமோ அங்கே ஷிவானி கரெக்டாக குரல் கொடுக்குறாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி அவங்கள பற்றின நியாயத்தை வந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஷிவானி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்து டாஸ்கில் வந்து இன்னும் ஈடுபாடோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் சம்யுக்தா. இந்த ஷிவானி மாதிரியே வந்து எங்கே தப்பு நடக்குதோ எங்கே நியாயம் நடக்குதோ அவங்க மனசில் பட்ட நியாயத்தை கரெக்டாக பேசுகிற ஆள் சம்யுக்தா. ஆனால் அது என்னவோ தெரியல, ஆரிக்கும் அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. அந்த தலைவர் போட்டிக்கு அவங்க நிற்கும் போது பாலாஜி வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துருந்தாரு. அவங்க வேணும்னா அவங்க சம்யுக்தா சொல்லியிருக்கலாம், வேண்டாம் பாலாஜி இப்படி பண்ணாதீங்க, நீங்களும் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க செல்ஃபிஷாக தான் இருந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. பாலாஜி ஹெல்ப் பண்ணதுனால தான் சம்யுக்தா வின் பண்ணாங்க. இல்லைனா கண்டிப்பாக சோம் தான் அங்கே வின் பண்ணியிருப்பார். அது கொஞ்சம் நியாயமாக படலை. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அடுத்து ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பீடியாட்ரிஷியன் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஊசியை குத்திடுறாங்க. யாரை எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபேஸு, ஆனால் யாரை எப்போ குத்தணுமோ அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. அவங்க பண்ணுற தப்பை அப்பப்போ கரெக்டாக பேசிடுறாங்க. யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அவங்க நியாயமாக நடந்துக்கிறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் ரியோ வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக ரொம்ப எமோஷ்னலாக நல்லா மாஸ்கெல்லாம் போட்டுட்டார். அவருக்கு மாஸ்க் முத்திரையெல்லாம் அவருக்கு கொடுத்துனாங்க. அதையே மீறி வெளியே வந்த ரியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர வீக்கில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அழகாக தெளிவாக விளையாடுறாரு. எங்கே யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் போய் நிற்கிறாரு. அந்த மனப்பான்மை வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் நிஷா கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடவே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொருத்தவங்களை எப்பவுமே நீ சார்ந்து இருக்கக்கூடாது, எப்பவுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நீ வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு அவர் புரிய வச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரமேஷ் பார்த்திங்கன்னா அவர் வந்து யார் எப்படியாவது போங்கப்பா, எனக்கிட்ட வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது எந்த விதத்தில் இந்த வீட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. அது வெளியேனா ஓகே, இந்த வீட்டுக்கு வந்து அது இதுவாகாது. அவர் ஓகே தான், யார்கிட்டையுமே பெரிய பிரச்சனையும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஃபேவராகவும் இருக்கார். அடுத்தது அஜித். ஆரம்பத்தில் சைலண்ட்டாக இருந்தவர். ஓகே இவரோட சுபாவம் இப்படி தான் ஷிவானி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பாக எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிப்பார். அப்படின்னு பார்த்தா எவிக்ஷன்னால் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேல்முருகனாக அஜித்தா வரும்போது அவருக்கே வந்து ஒரு பயம் இருந்தது, நம்மளாக தான் இருப்போமோன்னு சொல்லிட்டு. ஆனால் வேல்முருகன் போனதுனால இவர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா அஜித் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவளோட எல்லாருக்கிட்டையும் நல்லா மிங்கிள் ஆகிறாரு, நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து அஜித்துக்குமே கூட அந்த காலையில் கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து சனமை கத்திட்டார். எல்லாருக்கும் இப்போ சனம் அப்படின்றது ஒரு இளிச்சவாய் மாதிரி ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. சனமை கத்தின அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே தான் பேசினாங்க. ஆனால் சனமை மட்டும் ஒரு கத்தினது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது. இந்த சீசனில் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா வந்தோன்னா இந்த பிக் பாஸை வேறு லெவலில் போக போகுது. லாஸ்ட்டு சீசனில் வந்த சாண்டி மாதிரி இந்த சீசன் நிஷா போல் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா நம்மளோட எண்ணத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க நிஷா. அழுகாச்சி நிஷாவை தான் முதல்ல ஒரு 2 வாரத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருந்தாங்க. ஓகே அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலியோட அஃபெக்ஷனாக இருக்கிறவங்க அப்படின்றது அதில் புரிஞ்சுது. ஃபேமிலி சிக் ரொம்ப அவங்களுக்கு இருந்தது அப்புறம் புரிஞ்சுது. அப்புறமும் பார்த்திங்கன்னா வந்து எதுலுமே அப்பா நம்மளுக்கு என்னப்பா இவங்ககிட்ட போனால் இந்த பிரச்சனை ஆகிடும், அவங்களுக்கு போனால் இந்த பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்களோ, எதுலையுமே கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரியோ சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவங்கள வந்து கொஞ்சம் நியாயத்தை மனசில் இருக்கிறத எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ரிவ்யூவை பார்த்தாச்சு. என்னுடைய கணிப்புப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி அர்ச்சனா இல்லைனா சுரேஷ் 2 பேரில் ஒருத்தர் இந்த வாட்டி எவிக்ட் ஆகி போகலாம்
2 பேரில் ஒருத்தருக்கு அந்த வெளியே போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது முழுக்க என்னுடைய கருத்து தான். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு எனக்கு தெரியல. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை அடுத்த வாரத்தோட ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.